அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் வரலாற்று தொடரிலே ஏகதேசம் நாம் ரமலானுடைய பிந்திய பகுதி நிறைவுக்கு வந்துவிட்டது. அதே மாதிரி திருக்குர்ஆனில் சொல்லப்படும் நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லப்படும் நபிமார்களின் வரிசையும் நிறைவுக்கு வரப்போகிறது. நேற்றைய தினம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சி, தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக சிறந்த ஞானங்களும் விளக்கங்களும் கொடுக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, உலக ஆட்சி தரப்பட்ட நபர் என்று அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், யா தாவூது இன்னா ஜஅல்நாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த். உங்களை தாவூதே நான் இந்த பூமியிலே என்னுடைய பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறேன். வஹ்கும் பைனன்னாஸி பில் ஹக். மக்களுக்கு மத்தியிலே நியாய தீர்ப்புகளை நீங்கள் வழங்குங்கள். வலா தத்தபிஇல் ஹவா. எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் மன இச்சையை பின்பற்றி உங்களுடைய தீர்ப்புகளை, உங்களுடைய வழக்குகளினுடைய அந்த முடிவுகளை அமைத்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கிறான். நியாயத்தோடு நீங்கள் நடக்க வேண்டும், பேச வேண்டும், தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் விருப்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தாவூது நபிக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் யாரெல்லாம் தீர்ப்பு வழங்கும் இடத்தில் இருக்கிறார்களோ, நீதிபதிகளாக, மக்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பிலே, மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பிலே, அவர்களெல்லாம் நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த இடத்திலே விரும்புகிறான். எனவே தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் ஒரு ஜானுக்கு மேலே இருக்கும் சூரியன். அந்த சூரிய வெப்பத்தில் எல்லாரும் வேர்வையில் அப்படி உருகி ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 7 சாராருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசி நிழலை தருவான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மொதல் ஆள் யார் தெரியுமா? இமாமுன் ஆதிலுன், நீதமிக்க தலைவர் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஒரு நீதமிக்க தலைவர், அவருடைய பேச்சிலே, அவருடைய செயலிலே, அவருடைய கொடுக்கல் வாங்கலிலே, அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்திலையும் அவர் தன்னுடைய மனதை பின்பற்ற மாட்டார், நியாயத்தோடு நடப்பார், நேர்மையோடு இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய நபருக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய கண்ணியத்தை தர்றான்னா, தன்னுடைய அரிசின் நிழலை கொடுத்து அவரை சமாதானப்படுத்துகிறான். நாளைக்கு நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது இவருக்கு ஒரு மாதிரியும் அவருக்கு ஒரு மாதிரியும், இங்கே ஒரு மாதிரி பார்த்து அங்கே ஒரு மாதிரி பார்த்துலாம் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தீங்க. நேரிய பார்வை, உங்களுக்கு எது நியாயமோ அதன் பக்கம் நிற்பேன், எது தர்மமோ அதன் பக்கம் நிற்பேன். இங்கிட்டு ஒரு மாதிரி அங்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, நான் நேரடியாக நிற்பேன் என்று நின்னீங்கல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு தரக்கூடிய மரியாதை. இன்றைக்கி உங்களுக்கு வெயில் கிடையாது, வெப்பம் கிடையாது, சூடு கிடையாது, அனல் கிடையாது, வாங்க இந்த நிழலில் இளைப்பாறிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். 7 சாராருக்கு தனித்தனியாக 7 கேட்டகரியாக பிரித்தாங்க. அதில் இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்போ அல்லாஹ்வினுடைய விருப்பம் என்னவென்றால், ஒரு தீர்ப்பழங்கும் இடத்தில் இருக்கக்கூடியவர், உயர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், நீதி நேர்மை தவறக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்படும். நம்ம சொந்தங்களில் தெரிஞ்சவங்களில் ஏதாவது நடந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நினைப்போம். வேறு எங்காவது நடந்துச்சுன்னா பார்த்து போட்டு மாற்றி விட்டுடலாம் அப்படின்ற நினைப்பு ஏற்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முன்பு உள்ள காலத்திலே சமுதாயம் அலைந்து போனதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, அவங்களில் ரொம்ப பின்தங்கிய மக்கள் ஏதாவது பண்ணாங்கன்னா அடித்து உதப்பாங்க. மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. அது பெரிய இடத்து விவகாரம்ப்பா, அதெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. இதுதான் அந்த சமுதாய வீழ்ச்சிக்கே காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அன்பர்களே, தாவூத் நபிக்கு சொல்கிறது வழியாக அல்லாஹ் நமக்கு தான் சொல்கிறான். ஹைர், தாவூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய பற்றி இன்னொரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும், ரொம்ப முக்கியமான செய்தி. பைஹக்கியில் இந்த ஹதீஸ் வருகிறது. இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ் இதை அறிவிக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து துஆ செஞ்சாங்களாம். ரொம்ப சுருக்கமான வார்த்தை, ஆனால் எக்கச்சக்கமான நன்மைகளை தரக்கூடிய வார்த்தை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கமா யம்பகி லிகரமி வஜ்ஹிஹி வ இஸ்ஸி ஜலாலிஹி. இதான் அந்த வார்த்தை. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்ன புகழ் தெரியுமா? அவனுடைய கண்ணியத்திற்கு எந்த புகழ் தகுமோ, அவனுடைய மகோன்னதத்திற்கு எந்த புகழ் தகுமானதோ அந்த புகழ் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்கிறோம்ல, அதை கொஞ்சம் விரித்து ரொம்ப அழகான அர்த்தத்தோடு சொல்கிறாங்க. இந்த துவாவை சொன்னாங்க பார்த்தீங்களா? இவர் சொல்லி முடித்த உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்டான். யா தாவூத், நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க தெரியுமா? நீங்கள்
மலக்குகளை நன்மைகளை வாரி இறைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த மலக்குகளை டயர்டாக்கிட்டீங்க, ரொம்ப களைப்படைய செஞ்சிட்டீங்க. நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு எவ்வளோ நன்மை தெரியுமா? அவங்க எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க, நன்மை வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க தான் களைப்படைஞ்சு போயிட்டாங்களே தவிர நன்மை நின்னதாக தெரியல. அவ்வளவு அழகான அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எக்கச்சக்கமான நன்மை உங்களுக்கு இதில் கிடைக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அல்லாஹ் சொன்னான். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமின் வழியாக இந்த செய்தியை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சில உபதேசங்கள் செஞ்சாங்க, அது ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டு அடுத்தவங்களுடைய மகனுடைய வரலாற்றுக்குள்ளே போயிடுவோம். 4 விஷயம் சொன்னாங்க ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அறிவாளிக்கு அழகு என்ன தெரியுமா? அவரிடத்துல 4 விஷயம் இருக்கும். 4 நேரங்களை அவர் வீணடிக்க மாட்டார். ஒரு அறிவாளி என்பதற்கு அடையாளம் 4 நேரங்களை அவர் வீணடிக்க மாட்டார். முதல் விஷயம் என்ன? ரப்போடு உரையாடக்கூடிய நேரத்தை ரொம்ப கவனமாக வச்சுக்குவார். அதில் கவனக்குறைவாக இருக்க மாட்டார். ரப்போடு எப்போல்லாம் உரையாடுறோம்? தொழுகையில் உரையாடுறோம், துவாவில் உரையாடுறோம், இபாதத்தின் வழியாக தான் நம்ம ரப்பிட்ட பேசுகிறோம் இல்லையா? அந்த நேரத்தில் கவனக்குறைவாக இருக்க மாட்டார். தக்பீர் கட்டி முடிச்ச உடனே ஐயோ வீட்டை பூட்டினா இல்லையா, கடையை பூட்டினா இல்லையா, கேஸை ஆஃப் பண்ணனா இல்லையா, என்னாச்சு கொதிச்சிட்டு இருந்துச்சு தண்ணி அடுப்பில், அது என்ன ஆகிருக்குமோ ஏதாயிருக்கும், இங்கே வந்து யோசிச்சு நிற்க மாட்டார். அப்போ அல்லாஹுவோடு உரையாடக்கூடிய நேரத்தில் கவனக்குறைவு அவருக்கு இருக்காது. அப்படி உள்ள நபராக இருந்தால் அவர் அறிவாளின்னு அர்த்தம். 2வது சொன்னாங்க, தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரத்தில் கவனக்குறைவாக இருக்க மாட்டார். அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஒரு விரலை நீட்டுறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து எத்தனை விரலுங்க நிற்கிது? 3 விரல் நிற்கிது. நம்ம அடுத்தவங்களை பார்க்கவே தேவையில்லை. எப்போதுமே நம்முடைய முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்தால் அடுத்தவர்களை நாம் பார்க்க வேண்டிய, குறை சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஆள்லாம் அவங்க கடைசி வரைய குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, மாறவே முடியாது. அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வரவே முடியாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னையை நான் கேட்கணும், என்னை நான் சுய பரிசோதனை செய்யணும். அந்த சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரத்தில் கவனக்குறைவாக, நீ என்ன செஞ்ச, இன்னைக்கு காலையிலேருந்து என்ன செஞ்சுருக்க, உன்னுடைய கொடுக்கல் வாங்க சரியாக இருந்துச்சா, நீ எத்தனை வக்து தொழுத, நீ என்ன மாதிரியான பார்வைகள் பார்த்த, என்ன மாதிரி சிந்திச்ச, உன் குடும்பத்துக்கான நேரத்தை எப்படி கொடுத்த, எல்லாத்தையும் நான் கேட்கணும். எனக்கு அடுத்தவனை நான் கேட்கணும்னு நினைக்கக்கூடாது, என்னை நானே கேட்டுக்கணும். அந்த நேரத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அது அறிவாளி என்பதற்கு அடையாளம். 3வது சொன்னாங்க, தன்னுடைய குறைகளை உள்ளபடியே சில நண்பர்கள் சுட்டி காட்டுவாங்க. உங்கள்ட்ட இந்த விஷயம் இருக்குது, அதை மாற்றிக்கலாமே. அதை சுட்டி காட்டுறது எதுக்கு தெரியுமா? நம்மளை குறைப்படுத்தணும் கிடையாது, நம்ம மேலே இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தில், நம்ம மீது இருக்கக்கூடிய நல்ல பிரியத்தில் அவர் சொல்லுவார், எடுத்து சொல்லுவார், இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் உங்களுடைய விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மின் மீது நலவின் அடிப்படையிலே சொல்லுவார். பார்த்தீங்கன்னா நம்முடைய நண்பர் அந்த விஷயத்தில் கவனக்குறையாக இருக்கக்கூடாது. உனக்கு தெரியாது, வந்தாங்க பெரிய உபதேசம் பண்ணுறாங்க போயா அப்படின்னு சொல்லி தட்டி விடக்கூடாது. அவருடைய சிந்தனை என்பது நம்மை திருத்துவது என்பதல்ல, நம்மின் மீது நலவு அக்கறை வைத்திருக்கிறார். எனவே சொல்லுகிறார், அந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்காதீங்க, ஏன்னா அவர் நன்மையை நாடி சொல்கிறாரு, கவனத்தோடு இருந்துக்குங்க. 4வதாக சொன்னாங்க ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தனக்கு இன்பத்தை தரக்கூடிய, தனக்கு ஆகுமான முறையிலே அழகிய இன்பத்தை தருகிற விஷயத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தனக்கு ஆகுமான இன்பத்தை தரக்கூடியது தான் குடும்பம், மனைவி, மக்கள், உறவு, அவர்களிடத்திலே நேரம் கொடுப்பது. இந்த நேரத்துலலாம் கவனமாக இருக்கணும், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அங்கே போய் உட்காந்துட்டு வேறு எதையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் உட்காந்து அங்கே உட்காந்து சேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் அங்கே தானே உட்காந்து, இங்கே வந்து ஏன் இப்படி இதையே கட்டி அழுகுறீங்க? இந்த பாடம் எல்லாரும் கேட்டிருக்காமல்ல வீட்டில் அன்பர்களே. அப்போ ஆகுமான இன்பத்தை, ஆகுமான குடும்பத்தினுடைய அமைப்பை நம்ம சரி செய்யும் பொழுது, அதில் இருக்கும் பொழுது அவங்களுக்கான நேரத்தை கொடுக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். அதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. இந்த 4 விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் சொன்னால், இதை கரெக்டாக இருந்தாலும் சொன்னால், அவர் அறிவாளி என்பதற்கு அடையாளம் என்றாக ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். எனவே அன்பர்களே, இதை ரொம்ப நுட்பத்தோடு இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கடைசி நிலைக்கு வருவோம். 100 வயது வரை வாழ்ந்தார்கள். 100வது வயதில் அவர்கள் வஃபாத் ஆனாங்க. ஏற்கனவே ஆதம் நபியினுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது சொன்னேன், ஃபஸ்ட்டு வரலாற்றில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வயதில் 40 வயதை ஒரு நபிக்கு கொடுத்தார். ஞாபகம் இருக்கா? அது யார் தெரியுமா? இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான். தான் வயசு 1000 வயசு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. கேட்டாங்க, இந்த தாவூத் நபிக்கு அழகாக இருக்கார, யார் இவர்? யார்? உங்கள் புள்ள தாவூது தான். எத்தனை வயசு? 60 வயசு தான் அவருக்கு ஆயுள். பத்தாது நான் 40 கொடுக்குறேன்னா.
அந்த 40 சேர்த்து 60ஓடு இணைத்து ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் 100 வருஷம் வாழுகிற வாய்ப்பை தந்தான். மரணம் எப்படி வந்தது அவர்களுக்கு? யாராக இருந்தாலும் மரணம் வரும் இல்லையா? மெஹராபில் தொழுது முடிச்சுட்டு அப்படி படியை விட்டு இப்படி இறங்குனாங்க. முன்னாடி வந்து நிற்காரு இஸ்ராயேல். யாருங்க நீங்கன்னு கேட்டார். நேரெல்லாம் முடிஞ்சு போச்சு, காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, மாசமெல்லாம் முடிஞ்சு போச்சு, பகல்லாம் முடிஞ்சு போச்சு, இரவெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் இறங்கட்டுமா ஏறட்டுமான்னு கேட்டாங்க. அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நான் இறங்க விடுங்க என்னைய அல்லது ஏற விடுங்க. அதில் இஸ்ராயேல் சொன்னாங்க இறங்குறதுக்கும் நேரம் இல்லை, ஏறுறதுக்கும் நேரம் இல்லை. இறங்குறதுக்கும் நேரம் இல்லை, ஏறுறதுக்கும் நேரம் இல்லை. உடனே நின்ன இடத்தில் சஜிதா செய்தார்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். நின்ற இடத்தில் சஜிதா செய்தார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. சஜிதாவில் இருக்கும்போது அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அல்லாஹ்ட்ட நான் துவா செய்யணும், யா அல்லாஹ் எங்களின் மரணம் உன்னை நினைக்கும் பொழுது எங்களுக்கு வர வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. உன்னை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது வர வேண்டும். உன்னை மறந்த நிலையில் எங்களுக்கு மரணம் வரக்கூடாது. பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மரணம் வரக்கூடாது. உனக்கு பிடிக்காத இடத்தில் நாங்கள் நிற்கும் பொழுது, இருக்கும் பொழுது, பேசும் பொழுது, பழகும் பொழுது எங்களுக்கு மரணம் வரக்கூடாது. எங்களுக்கு மரணம் வர வேண்டும். உன்னிடத்தில் நாங்கள் பேசி கொண்டிருக்க வேண்டும். எத்தனையோ காணொலிகளை பார்க்குறோமா இல்லையா? தொழுதுகிட்டே இருக்கிற போது அப்படி சரிஞ்சு விழுகிறாரு. சஜிதாவில் இருந்தவர் அப்படி சரிஞ்சு விழுகிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியமான மரணம் அது! அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு மரணம் வருதுன்னா, அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்படி தான் மரணம் வந்துச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்திலே ஜனாசாவிலே எக்கச்சக்கமான மக்கள் கலந்து கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களுக்கு ரொம்ப பெரிய கவலையை தந்த மரணம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணம். அறிஞர்கள் மட்டும், சமய அறிஞர்கள் மட்டும் 40,000 பேர் கலந்துக்கிட்டாங்களாம். 40,000 பேர் சமய அறிஞர்கள் மட்டும். அதை தாண்டி பொதுமக்கள் அழுதார்கள், ரொம்பவும் கவலைப்பட்டார்கள். அவங்களுடைய பாடி எடுத்துட்டு வரும்போது வெயில் அடிச்சுதான். மக்கள்லாம் சொன்னாங்களே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தூக்கும்போது வெயில் அடிக்குது. சுலைமான் நபிகிட்ட சொன்னாங்க வெயில் அடிக்குதுன்னு. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் பறவையை கை காட்டினார்கள். பறவைகள் வந்து மேகங்களை குடையாக விரித்தது. நிழலில் அவர்களுடைய உடல் கொண்டு போகப்பட்டது. நிழலில் அவர்களுடைய உடல் கொண்டு போகப்பட்டது. ஆக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். வாழ்ந்து பல விஷயங்களை மக்களுக்கு சொன்னார்கள். நீதமான ஆட்சியை செய்தார்கள். நல்ல பிள்ளையை பெற்றுக் கொடுத்து விட்டு போனார்கள். அந்த பிள்ளை தான் சுலைமான். அவர் பெற்ற பிள்ளை தான் சுலைமான். அல் குர்ஆன் சொல்கிறது, எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு நபித்துவத்தையும் கொடுத்து அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தோமோ, சுலைமானுக்கும் அதே மாதிரி நபித்துவமும் கிடைச்சிது, ஆட்சி அதிகாரம் கிடைச்சிது. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆண்டாங்க. சுலைமான் நபி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டாங்க. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டவர்கள் மொத்தம் 4 பேர் தாங்க. அதில் திருக்குர்ஆன் சொல்லக்கூடியது சூரா கஹ்ஃபில் துல்கர்னைன் அப்படின்னு ஒரு பேர் வரும். துல்கர்னைன் இருக்கிறார ஒட்டுமொத்த வேர்ல்டையும் ஆண்டவர். அதே மாதிரி சுலைமான் நபி. இது 2 பேரும் முஸ்லீம். 2 பேர் இஸ்லாம் அல்லாதவர்கள் 2 பேர் ஆண்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து அலெக்சாண்டர், இன்னொருத்தர் பேர் புக்த் நசர்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேர் தான் மொத்த வேர்ல்டையும் ஆண்டாங்க. இன்னைக்கு ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருக்கான், நான் தான் மொத்த வேர்ல்டுக்குமே வந்து எல்லாத்தையும் இயக்கக்கூடியவன், என்னையே தான், எனக்கு தான் நோபல் தரணும்னு. அந்த பையன் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கான், மொத்த பிரச்சனையும் காரணமாக இருக்கான் இல்லையா? அப்போ 4 பேர் ஆண்டாங்க. அதில் ஒருத்தர் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அன்பர்களே, சுலைமான் நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை தரணும். எப்படி தரணும் தெரியுமா? எனக்கு பின்னாடி யாருக்குமே நீ கொடுக்கக்கூடாது, அப்படி ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. அதிகாரத்தை கேட்கலாமா, ஆசைப்படலாமா? தாராளமாக ஆசைப்படலாம். அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தில் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கலாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹஜ்ரத் சுலைமான் நபி கேட்டாங்க, நல்லதை செய்யணும் மக்களுக்கு, நல் வழிகாட்டணும் மக்களுக்கு அந்த என்ற அடிப்படையில். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு ஜும்மாவில் கூட நான் நினைவுபடுத்தினேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சுலைமான் நபி தான் பைத்துல் முகத்தஸை ரெனோவேஷன் செய்தார்கள், மறுபடியும் புனர் நிர்மாணம் செய்தார்கள். செய்து முடித்து விட்டு அல்லாஹ்ட்ட 3 துவா கேட்டாங்களாம். 3 துவா கேட்டாங்க. முதல் துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய விதத்தில் அதாவது ஹக்கம் தீர்ப்பளிக்கக்கூடிய விதத்தில் நல்ல ஞானத்தை கொடு, தீர்க்கதரிசனமான பார்வையை கொடு. ஏனோ தானோன்னு நான் வந்து வழக்கு வந்துச்சுன்னா தீர்ப்பளிச்சிடக்கூடாது, அது எனக்கு தரணும் நீ அப்படின்னு கேட்டாங்க. 2வது கேட்டாங்க, எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு, யாருக்குமே கொடுக்காத ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தான் கேட்டாங்க. 3வது கேட்டாங்க, இந்த கெட்டி முடிச்சிருக்க இந்த பைத்துல் முகத்தஸ் இங்கே வந்து யார் தொலை வந்தாலும் 2 ரக்காய் தொழுதுட்டாங்கன்னு சொன்னால், இந்த பைத்துல் முகத்தஸ் வெளியே போகும்போது கயோமின் வலதத்துகு உம்முகு, அன்று பிறந்த பாலகனாக அவர் வெளியே போகணும். எங்கள் ஹஜ்ஜிக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் இல்லையா? ஹஜ்ஜி செஞ்சுட்டா என்ன பாக்கியம் கிடைக்கும்? ரஜா கயோமின் வலதத்துகு உம்முகு, ஹதீஸில் வருது. அவர் ஊருக்கு வரும்பொழுது அன்னைக்கு பெத்த புள்ள மாதிரி வருவார். அன்னைக்கு பெத்த புள்ள மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே என்னமோ தெரியல. நிறைய பேர் தாடி வைக்கிறது இல்லை, ஆனால் ஹஜ்ஜில் போய் தாடிலாம் வச்சுக்குவாங்க. வரும்பொழுது முழுசாக க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு, என்னங்க அன்னைக்கு பிள்ளை பாலகனில் பாலகனுக்கு முடியலாம் இருக்காதில்ல அப்படின்னு சொல்கிற ஆட்களும் உண்டு இல்லையா?
அன்பர்களே, ஹஜ்ஜுக்கு கிடைக்கக்கூடிய கூலி அப்படியே அல்லாஹ் கொடுக்குறான். யாருக்கு கொடுக்குறான்? யார் பைத்துல் முகத்தஸ் 2 ரக்காத், இது யார் கேட்ட துவா? சுலைமான் நபி கேட்ட துவா. இந்த 3ஐயும் அல்லாஹு தாலா சுலைமான் நபியை கேட்க வைத்தான். இந்த 3ஐயுமே சுலைமான் நபியினுடைய துவாவுக்கு பகரமாக அல்லாஹ் கொடுத்தான். ரொம்ப அற்புதமாக தீர்ப்பு கொடுப்பாங்க. தாவூது நபியும் சுலைமான் நபியும் அவர்கள் ஆட்சியாளராக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலான பார்வை, தீர்ப்பு வழங்குவதில் ரொம்ப தீர்க்க தரிசனமான பார்வையை சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சின்ன உதாரணத்தை பற்றி சொல்கிறேனே. ஒரு 2 பெண்கள் வந்தாங்க. 2 பேருமே ஒரே நாளில் குழந்தை பெற்றாங்க. குழந்தை பெற்று இருக்கும் பொழுது ஒரு அம்மா வயசில் கொஞ்சம் பெரியவங்க, இன்னொருத்தவங்க வயசில் கொஞ்சம் சிறியவங்க. ஒரு பிள்ளைய ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு பிள்ளைக்கு 2 பேரும் சண்டை போடுறாங்க. இது நான் பெத்த பிள்ளை தான், நான் பெத்த பிள்ளை தான், நான் பெத்த பிள்ளை தான். சரி, வழக்கு போகலாம், யாராவது பிள்ளை எடுத்துக்கணும். அதாவது என்ன ஆசைன்னா, நம்ம பிள்ளை இல்லாமல் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான். வழக்கு யார்கிட்ட போகுது? சுலைமான் நபிகிட்ட போகுது. முதல்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போச்சு, அப்பாட்ட போச்சு. அப்பா சொன்னார், ஃபஸ்ட்டு யார் வழக்கை கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தீர்வு சொல்லிட்டார். பொதுவாகவே கேஸ் எப்போ நிற்கும்? யார் முதல்ல போகிறாரோ, முதல்ல போய் எஃப்ஐஆர் காப்பி யார் பதிவு செய்கிறாரோ அங்கே தான் அவருக்கு சாதகமாக பல நேரங்களில் அவர் தாங்க ஃபஸ்ட்டு வந்தார் அப்படின்ற மாதிரியான நிலைக்கு போகும். இப்போ ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் விசாரிச்சுட்டு பார்த்தா அந்த அம்மா சொல்கிறது உண்மை மாதிரி தெரியுது. வழக்கு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. சுலைமான் நபிகிட்ட மறுபடியும் இந்த 2 பேர் வந்தாங்க. யார் வந்தா? சின்னவங்க வந்தாங்க, வயசில் குறைஞ்சவங்க வந்தாங்க. இந்த மாதிரி அப்பாட்ட போனோம், அவங்க ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் அந்த பிள்ளை எனக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டாங்க. பெரியவங்க சொன்னாங்க, வயசில் பெரியவங்க, இல்லை எனக்கு தான் சொந்தம், உங்கள் அப்பா தான் பேசியாச்சே, தீர்ப்பை சொல்லியாச்சே, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்பாட்ட சொன்னாங்க, நான் ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. ரொம்ப மரியாதையாக கேட்டுக்கிட்டாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தீர்ப்பு என்னப்பா சொல்லப்பாரு சொல்லுப்பாண்டாங்க. ஒரு பணியாளரை கூப்பிட்டாங்க, ஒரு கத்தி எடுத்துட்டு வாப்பா, பிள்ளையை 2ஆக வெட்டி ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துருவோம். எதுக்கு சண்டை? 2ஆக வெட்டிடுவோம், ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துருவோம். உடனே இந்த சின்னவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, வயசில் குறைஞ்சவங்க, அந்த அம்மா சொல்லிச்சான், வேண்டாம் தயவு செஞ்சு வெட்டிடாதீங்க, என் பிள்ளை அந்த அம்மா கையில் இருந்தாவது நல்லபடியாக இருந்துட்டு போட்டு, வெட்டிடாதீங்க அப்படின்னு பதறிச்சு. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை வாங்கி அந்த சின்ன வயசு பிள்ளை கையில் கொடுத்துட்டாங்க. உண்மையாக பெத்த உள்ளம் தான் என்ன செய்யும்? பதறும். அந்த அம்மா அது குறித்து உண்டான எந்த சிந்தனையுமே இல்லாமல் நிற்கிது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் இந்த பிள்ளை, இந்த குழந்தையை பெற்ற பிள்ளை, இந்த குழந்தையை பெற்றவள் இந்த பெண் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி நுட்பமாக தீர்ப்பு வழங்க, இதை மாதிரி நிறைய சொல்லலாம், நிறைய வரலாறு இருக்குது சுலைமான் நபியுடைய காலத்தில். நுட்பமான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். அது மட்டுமல்ல, பறவைகள்கிட்ட பேசுவாங்க. அல்லிம்னா மன்திகத்தை குர்ஆன் சொல்கிறது, பறவை இடத்துல பேசுகிற ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுத்தான். தாரிக் திமஷ்க் என்ற நூலில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் சுலைமான் நபி, 2 குருவி பேசிக்கிச்சான். இப்போ அந்த மக்கள் கேட்டாங்களாம், கூட வந்த சீடர்கள், அந்த குருவி என்ன பேசுதுங்கன்னு கேட்டாங்களாம். சுலைமான் நபி சொன்னாங்களாம், ஒரு ஆண் குருவி சொல்லுது, உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கவான்னு பெண் குருவிகிட்ட கேட்குது. கவலைப்படாத, உன்னை நான் கல்யாணம் முடிச்சுட்டேன்னு சொன்னால் டமாஸ்கஸில் போய் உன்னை தங்க வைப்பேன், கூடு கட்டி தங்க வைப்பேன், நல்லா இருக்கும் அங்கே கூடு, ஏன்னா டமாஸ்கஸில் பாறைகளிலே கூடு இருக்கிறது, உன்னை பாதுகாப்பாக வச்சு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு அந்த ஆண் குருவி சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் சுலைமான் நபி சொன்னாங்களாம், பொதுவாகவே பெண் பேசுபவர்கள் எல்லாருமே பொல்லாதவர்கள். பேசுகிற நேரத்தில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் பல நேரத்தில் சொல்லுவாங்க, ஆனால் பேசி முடித்தோடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படிங்கிறத அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நுட்பமாக சொல்லி காட்டினேன். அப்போது பறவைகள் பேசியதை கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தாலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தது தான். அதனால தான் ஹுதுஹுது பறவைட்டு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. எங்கே போன ஹுதுஹுது, உன்னை பார்க்கலையே, நான் உன்னை காணலையே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அந்த ஹுதுஹுது பறவை சொல்லிச்சு, நான் அந்த மாதிரி யமன் பக்கமாக போனேன், அங்கே சபான்னு சொல்லி ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் ஒரு அரசி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அல்லாவை மறந்து அவங்க சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் ஹுதுஹுது பறவை சுலைமான் நபிகிட்ட கொடுத்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் அந்த சபா நாட்டு இளவரசி இங்கிருந்து லெட்ரு மறுபடியும் ஹுதுஹுது பறவை மூலமாக அந்த அரசிக்கு போகுது. மறுபடியும் அந்த அரசி கிளம்பி வர்றாங்க, வந்து ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து நபின்னு ஏற்றுக்கொண்டு அந்த அம்மா ஹஜ்ரத் சுலைமான் நபிக்கு முன்னாடி அந்த மொத்த கூட்டமும் இஸ்லாத்தை ஏற்றுக்குது. அந்த அம்மாவுக்கு பேர் தான் பில்கீஸ். பில்கீஸ் ராணி யாரு? சபா நாட்டின் இளவரசியாக இருந்தவங்க, கடைசியில் சுலைமான் நபியினுடைய துணைவியாக மாறினாங்க. அப்போ பறவைகளோடு பேசுகிற ஆற்றலை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு தந்திருந்தான். எறும்புகளோடு பேசினார்கள். சூரா நம்ல் என்ற அத்தியாயத்தை பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், எறும்புகளோடு பேசியதாக
அல்லாஹ் சொல்கிறான். இது மட்டுமல்ல, காற்றை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இப்படி கையை குத்துக்குனாங்கன்னா காற்று போகும். போகிற இடத்தில் காற்று, அந்த அவர்கள் சொல்லும் இடத்திற்கெல்லாம் காற்று போகும். ஹதீஸில் வருகிறது, ஹஜ்ரத் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, சுலைமான் நபி என்ன செய்வாங்கன்னா காலையில் டமாஸ்கஸ்லேருந்து கிளம்புவாங்களாம். கிளம்பி இஸ்திகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு போவாங்களாம். போய் காலை நாஷ்டாவை அங்கே முடிப்பாங்களாம். அன்னைக்குரிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த இஸ்திகார் என்ற இடத்துல தான் ஜின்கள் அந்த ஒட்டுமொத்த நகரத்தையுமே சுலைமான் நபியினுடைய உத்தரவின் பேரில் உருவாக்கியது ஜின்கள் தான். ஜின்களை வசப்படுத்தி கொடுத்த ஆற்றலை அல்லாஹ் சுலைமான் நபி கொடுத்துருந்தான். பைத்துல் முகத்தஸ் ரெனோவேஷன் பண்ணாங்களே, யாரை வச்சு வேலை பார்த்தாங்க? அங்கே ஒர்க்கர்ஸ் யாரு? ஜின்கள் தான். அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான், அவர்களுடைய கண்ட்ரோலின் கீழே வலி சுலைமான் ரீஹ உதுவுஹா ஷஹரும் வரவாஹுஹா ஷஹர். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே ஜின்கள் வேலை செய்தது அப்படிங்கிறான். அப்போ ஹஜ்ரத் சுலைமான் அலி இஸ்லாமுக்கு உருவாக்கப்பட்ட நகரம் தான் இஸ்திகார் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம். டமாஸ்கஸ்லேருந்து கிளம்பி அந்த நகரத்தில் போய் காலை நாஷ்டாவை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி காபூலுக்கு வருவாங்க. மாலை வந்து அங்கே இரவிலே தங்கிவிட்டு அடுத்து வேலையை பார்ப்பாங்களாம். ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, டமாஸ்கஸுக்கும் இஸ்திகாருக்கும் யதார்த்தமாக ஒருத்தர் பயணிச்சார்னா 1 மாதம் போகணும் ஒட்டகத்தில் பயணிச்சா. ஆனால் இவங்க கிளம்பிடுவாங்க, காலையில் போய் நாஷ்டா அங்கே சாப்பிடுவாங்க. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே காபூலுக்கு வருவாங்க. இந்த தூரம் எவ்வளோ தெரியுமா? பாலைவனத்தில் ஒட்டகத்தில் பயணித்தால் 1 மாதம் பயணிக்க வேண்டும். 1 மாதம் பயணித்தால் தான் வர முடியும். ஆனால் அவங்க கிளம்பி நைட் இங்கே வந்து தங்குவாங்க. எப்படி முடிஞ்சு சாத்தியம் அப்படின்னா, காற்று அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது. காற்று வசப்படுத்தி கொடுத்ததுனாலே அவர்கள் சொல்லும் தூரத்திற்கு காற்று கொண்டு போகும். சொல்லும் தூரத்துக்கு காற்று கொண்டு போகும். எங்கே போக வேண்டும் என்று அவர்கள் கட்டளை இருக்கிறார்களோ காற்று அங்கே அடிக்கும். அதனால தான் ஒருத்தர் வந்து சுலைமான் நபியிட வந்து நிற்கிறாரு, என்னப்பா உனக்குன்னு கேட்டார். இல்லை, இந்த மாதிரி காலையிலேருந்து என்னைய வந்து அந்த ஓரத்தில் ஒருத்தர் நின்று முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு அவரை பார்த்தா பயமாகவே இருக்குது. இஸ்ராயில் மாதிரி தோணுது. யாரும் வந்துட்டாரோ என்னைய கூட்டு போயிடுவானோ பயமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தான் காற்றை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துறானல்ல, அப்படி கொண்டு என்னைய கண்ணுக்கு தெரியாத இடத்துல கொண்டு விட்டுருங்களேன், யாருமே பார்க்காத ஒரு இடத்துல கொண்டு விட்டுருங்களேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டாராம். அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர் சொன்னார். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் விட்டாங்க. அங்கே போய் இறங்கித்தான் நின்னார். மறுபடியும் அதே ஆள் அங்கே வந்து முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு. யார் முறைச்சாலும் அதே ஆள் அங்கே வந்து முறைச்சிட்டு இருக்கிறாரு. என்னங்க அங்கேயும் வந்துட்டீங்கன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், நான் தான் இஸ்ராயிலு, இன்னைக்கு உன்னுடைய ரூஹ இந்த இடத்துல வந்து கைப்பற்றணுங்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவு. நீ பாடு சுலைமான் நபியினுடைய சபையில் உட்காந்துருக்கிய, உன்னை எப்படி இங்கே கூட்டு வரலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்லுவாங்க, தவளை தானா வந்து வலையில் விழுதா, அதே மாதிரி நீனா வந்து வலையில் விழுந்துங்க வந்துட்ட, அஸ்ஸலாமு அலைக்கும் உன்னை கூட்டு போதான் நான் வந்திருக்கேன்னு கூட்டு போயிட்டான். அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சுலைமான் நபிக்கு காற்று அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், பறவைகளோடு பேசுகிற ஆற்றலை கொடுத்திருந்தான். சுலைமான் நபி அமர்ந்திருப்பார்கள், ஜின்கள் கட கட கடகன் என்று வேலை செய்யும். பைத்துல் முகத்தஸை கட்டி எழுப்பியது. இப்படி பல ஆற்றல்களை கொண்டவர்கள் ஹஜ்ரத் சய்யிதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டார்கள். நீதமான ஆட்சியை கொடுத்தார்கள், நேர்மையான ஆட்சியை கொடுத்தார்கள். உலகத்தில் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆக தந்தையும் நபி, மகனும் நபி, சிறந்த நபியாக, முன்னுதாரணமான நபியாக, ஈமானிய நல்ல பாடத்தை பெற்றுக்கொள்ள அளவுக்கு தகுதிமிக்க நபியாக வல்ல அல்லாஹ் அவர்களை பாடமாக இன்றைக்கு நமக்கும் ஆக்கியிருக்கிறான். எனவே அவர்களின் வரலாற்றில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். அவர்கள் எப்படி ஈமானோடு மக்கள் சேவையை மிக சரியாக செய்தார்களோ, அதே போன்று வல்ல அல்லாஹ்விடத்திலே அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நாமும் வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்குரிய நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.